பார்க்க போகிற படத்தோட பேர் வாட்டர் பாட்டில். அதுதான் படத்தோட பேர். இந்த படம் ரொம்ப த்ரில்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு கூடி நின்றுட்டே இருப்பாங்க. ஒரே சலசலப்பாக தான் பேச்சாக இருக்கும். என்ன ஏது ஒன்றுமே புரியாது. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும், அங்கே ஊரில் வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர் இருந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் மக்களோட மக்களாக தான் அவனும் இருக்கான். இப்போ இதில் வந்து யார் நல்லா இருக்காங்க யார் சைக்கோ இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி இப்படி போலீஸ்லாம் வந்து பார்க்குற மாதிரி ஆகி போயிடும். இப்போ மக்கள்லாம் வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பயந்துட்டு போயிருப்பாங்க. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்பாங்க. அதாவது இது அடிக்கடி நடக்கிறதுனால அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து பழகின மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்கும். இது வரைக்கும் இது வந்து ஏகப்பட்ட தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட கூட இவங்களாம் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்படி தான் சார் இதெல்லாம் ஒரு தான் சார் இதெல்லாம் ஏகப்பட்டது நாங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கும். போன தடவை இப்படி இருந்தது, அது இதோட கொடுமா இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்வார்னா, எல்லாரும் நில்லுங்க சார் ஒரு எவிடன்ஸ்க்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சொல்லி எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக ஜாலியாகவே அந்த போலீஸ்காரங்க இதை வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயே அவங்க எதுவுமே வேலை பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப அதாவது என்ன சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஊருக்குள்ள நடந்துட்டே இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிஐடி இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து மாறும். அவங்க வந்து இதை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்க உள்ள குரூப்ல கூட எல்லாருமே அந்த அளவுக்கு மும்முரமா இருக்க மாட்டாங்க. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவர் மட்டும் தான் ரொம்ப ஆர்வமா இந்த கேஸுக்கான ஃபைலை வந்து தேடுறதுல கொடுறதுல இருந்துட்டே இருப்பாரு. அவருடைய சீனியர் ஸ்டாஃப்லாம் வந்து அவர் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவன் என்ன கஷ்டப்பட்டா வந்தா அவங்க அப்பா வந்து பெரிய ஆளு, அதில் ரெஃபரன்ஸ்ல வந்தா இங்கே என்னமோ ரொம்ப வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் காது படவே அப்படிலாம் பேசுவாங்க. ஹீரோ வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே வாப்பா அப்படி இப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, சார் அந்த ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஃபைல் தானே அதெல்லாம் தரலாம் நீங்க வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இவருக்கு இந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அப்படியே எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டு என்ன சீனியர் ஆஃபீஸரா இருக்காங்க அப்படி பேச முடியாது வருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா பெரிய பியூன் வந்து உங்களை எஸ்ஐ கூப்பிடுறாங்க கமிஷனர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து கூப்பிடுறாங்க. அவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆக போறாரு இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல. இப்போ கமிஷனர் இவர் எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வர கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் அசால்ட்டா விட மாட்டார். ரொம்ப ஆர்வமா மும்முரமா அந்த கேஸை வந்து ஆராய்ச்சி குற்றவாளியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருப்பாரு, சோர்வா இருப்பாரு. அவருக்கு உடல்நிலையே சரியில்லாதனால ரிட்டையர்மெண்ட்டுக்கான டைமும் நெருங்கி இருக்கும். இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல அவர் ரிட்டையர் ஆக போறதுனால அவர் பெருசா இதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பாரு. இப்போ கமிஷனர் கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள இந்த கேஸ் எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே தான் இருப்பாரு. அவர் என்ன சார் செய்ய போறாரு, அவர் எல்லாம் நேரமும் தூங்கிட்டே தான் இருக்காரு அப்படி இப்படின்னு அவர் கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கமிஷனர் சொல்லுவாங்க, நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இப்போ ஹீரோவும் இவரும் அவர் 3 பேருமா சேர்ந்துட்டு இப்போ எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்க பிரச்சனை நடந்துட்டு இருக்க இடத்துக்கு தான் வருவாங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் தான் விளையாட்டுத்தனமாவே இருக்காரு. இப்போ அவர் மஃப்டில தான் வந்திருப்பாரு. அவருக்கு வந்து என்ன சொல்வாருன்னா, நீங்க வந்திருக்கீங்களா, சரி சரி வாங்க வாங்க இன்னைக்கு நைட் என் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு என்னோட 17வது 18வது ஆனிவர்சரி நடக்க போகுது அப்படி இப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாரு. அதோ நைட் சாப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நான் உங்களை திரும்ப எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆஃபீஸர் என்ன சொல்வாருன்னா, அதாவது இந்த கேஸ்க்காக வந்திருக்காங்க அந்த சிஐடி அவர் என்ன சொல்வாருன்னா, காலையில் 8 மணிக்கு அப்படின்னு சொல்வாரு. காலையில் 8 மணிக்கா நைட்ல பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி அப்போ என்னால் காலையில் 8 மணிக்கு எந்திரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே இவர் பார்த்தீங்கன்னா அது எதுவும் பெருசாக ஆர்வம் இல்லாமல் இருப்பாரு. இவர் கூட இருக்க அந்த ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமா இதை தேடிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அங்கே வரணும்னு சொல்லிட்டு அங்கே வருவார். அதுக்கு முன்னாடி அந்த டீடைல்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு வருவார். அந்த ஃபைலில் உள்ள டீடைல்ஸ்லாம் படிச்சுட்டு வந்து இங்கே உள்ள போலீஸ்காரங்க கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமாக சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, விளையாட்டுத்தனமாவே இருப்பாங்க. அப்போ எப்படி இதை யார் ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து விசாரிச்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நடந்தது எங்க அது மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வாருன்னா, இன்னொரு போலீஸ்கார கூப்பிட்டு அன்னைக்கு நம்ம ஒன்று பார்த்தோம் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். அவரும் அதே மாதிரி நடிச்சு காட்டிட்டு இருப்பாரு. இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் தான் வரும். இருந்தாலும் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ இந்த டீடைல் எல்லாம் அவருக்கு தெரியாதுல. அதனால என்ன சொல்லணும், இதை ஃபர்ஸ்ட் யார் பார்த்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் பார்த்துப்பாரு. அவர் கூப்பிட்டு போய் விசாரிப்பாங்க. இவர் தான் காலையில் பாத்ரூம் போய் வரும்போது தான் அந்த விஷயத்தை பார்த்துப்பாரு. இவர் விசாரணை தனியாக அவர் பாட்டுக்கு யாருமே ஒத்துழை காட்டி அவரோட வேலையை அவர் கரெக்டாக பார்த்துட்டே இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் காட்டுவாங்க. அந்த பையனை அவங்க கட்டி போட்டுருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பையன் அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களையா கடத்திட்டு வந்து இந்த மாதிரி பண்றது அந்த ஆளுக்கு வேலையா இருக்கும். அதாவது பசங்களை மட்டும் தான் இவர் இந்த மாதிரி பண்ணுவார், பொண்ணுங்களை வந்து பண்ண மாட்டார். அதில் ஒரு கொள்கையை வர வச்சிருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி பாட்டை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே தவிர்த்து போறான் பார்த்தீங்களா. அதனால வேகமாக வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பயமா இருக்குன்னு தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். அந்த சைக்கோங்களுக்கு என்னமோ பயமா இருக்குன்னா தான் அதுக்கு சந்தோஷப்படுது. நம்ம தைரியமா இருந்துட்டு அது வந்து ரொம்ப அதுங்களுக்கு கவலையா போயிடுது. அப்ப அந்த பையன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்த்து முடிச்சு விட்டுருவாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரைம் ஸ்பாட் இருக்குல்ல அங்கே வந்திருப்பாரு. அங்கே வந்து விசாரிச்சுட்டு இருப்பார். இவரை பார்த்தீங்கன்னா அசால்ட்டா தான் இருப்பார். ஏன்னா நம்ம ஒரு நாள் தான் இருக்க போறோம், அதுல என்ன முடியுதோ அதை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப இவரும் அவருக்கு அந்த அளவுக்கு இவருக்கும் ஆர்வம் இருக்காது. இப்போ ஹீரோ கால் பண்ணி என்ன சொல்வாரு, நீங்க உடனே இங்க வாங்க, நீங்க வந்தா தான் சரி வரும், அந்த இடத்துக்கு வாங்கணும் இப்பவே வரணுமா, நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்க சார் அப்படின்னு வற்புறுத்தி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பி வருவாரு. ஆனா அவருக்கு விருப்பமே இருக்காது, இருந்தாலும் அவரும் கிளம்பி வருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கடத்திட்டு வரார் பார்த்தீங்களா, அந்த பசங்க எல்லாம் அந்த மாதிரி வேலையை பண்ணி முடிச்சுட்டு அவங்க கொண்டு வராங்களா பாட்டில், அதாவது படிக்கிற பசங்க வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வாட்டர் பாட்டில் பிடிக்கிறது அதுவும் ப்ளூ கலராக இருந்தால் அவருக்கு ரொம்பவே பிடிக்குது. அந்த வாட்டர் பாட்டில் திறந்து தண்ணி நல்லா குடிச்சுப்பாரு. அப்புறம் அந்த மாதிரி செஞ்சுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வேலைக்காரன் வச்சிருப்பாரு. அவர் இவர் மாதிரியே ஒரு சைக்கோ தான். அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட சொல்லுவார், இதை வந்து தோட்டத்தில் இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் என்ன சொல்ல வேலைக்காரன் என்ன சொல்லணும், தோட்டத்தில் இடமே இல்லை, எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்படியே அப்போ கிணத்தடியில் பாரு, என்னோட கிணத்தடியில் இடமே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது சரி ஆத்துல தூக்கி போட்டு அப்படி இப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். இவனும் பைத்தியம் அவனும் பைத்தியம் பண்ற மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன வேலையெல்லாம் அவர் ரொம்ப ஆர்வமாக செஞ்சுட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு இதில் ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு அதை பார்க்கும்போது நல்லா தெரியும். அதோட ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் வந்துடும். இவர் மேலே டவுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் மேலே தான் அதிகமாக டவுட் வரும். உடனே அவர் வேலைக்காரனை வந்து பிடிச்சி மிரட்டி கேட்டுட்டு இருப்பாரு. அப்பாடா ஒரு வழியாக ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு விசாரிக்கும் போது முதலாளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, ஒரு குட்டி பையனை போட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. நான் இங்கே வரியா இல்லையா அவனை இதை பண்ணிடுவாங்க. அந்த பையன் மிரண்டு போயிருப்பான். உடனே இவர் வந்து ஹீரோ வந்து துப்பாக்கி முறையில் அவர் மிரட்டி இங்கே வா எதுக்கு அவனை மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை வம்படியாக இங்கே வர வச்சுட்டு அந்த குட்டி பையனை தூக்கிப்பாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா
அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒருத்தர் இந்த பையனை மிரட்டிட்டு இருந்தார்ல, அவர் இப்போ திரும்பி நிற்பாரு. ஹீரோ பார்த்தா ரொம்ப கேஷுவலாக இருப்பார். என்ன இவன் நம்மகிட்ட துப்பாக்கியை காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோ அவரை மிரட்டி அவர் வந்து இங்கே வர சொல்வார். இவருக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி, நான் சும்மா விளையாடிட்டு தானே இருந்தேன், நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விவோ ஆஃபீஸராக இருப்பாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவர் இவர். அந்த மாதிரி ஒரு நல்ல பதவியில் இருந்துட்டு இவருக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கோ புத்தி இருக்கான. இப்போ வரைக்கும் இவர் சைக்கோவான ஹீரோக்கு ஏதோ ஒரு டவுட்ல தான் வந்துட்டு இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வாரண்ட் இருக்கான்னு கேட்கும்போது வாரண்ட்லாம் இல்லை அப்படின்னு இப்போ போலீஸ்காரருக்கு ஒன்று என்னத்துக்கு சம்மதம் இல்லாமல் இந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு மட்டும் இவர் மேலே டவுட் வந்துட்டே இருக்கும். அதோட போலீஸ்காரங்களுக்கு கூட விருப்பம் இருக்காது. ஆனால் ஒரு வழக்க டைம் இங்கே கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த குட்டி பையன் கிட்ட வந்து இந்த ஒரு சோம்பேறி அவர் சேர்ந்தார்ல ரிட்டையர் ஆகிறார். அவர் வந்து ஜாலியாக விளையாடுவார். அவர் பேரனுக்கும் இதே வயசு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பேரன் ஞாபகமா இருக்கும். அந்த பையன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாரு. அதோட அந்த பையனோட சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விளையாட போன பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்துருவாங்க. யாரு என் பையன் விளையாடிட்டு யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு இவர் தான் உடனே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? அவர் எவ்வளவு பெரிய ஆஃபீஸர், அவர் வீட்டுக்கு என் பையன் அடிக்கடி போய் விளையாடுறது உண்டு, அதுக்காக அவர் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த அம்மா பேசிடும். இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. இதுக்கு தான் சொல்றது தேவையில்லாம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படி இப்படி. சரி விடுங்க, உங்களை மாதிரி நான் கோவக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி நான் நல்லா குக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உங்களை மாதிரிலாம் நான் கோவப்பட மாட்டேன் சார், இங்கெல்லாம் வந்துட்டு நாட்டு மீன் அப்படி தான் வைக்கிறாங்க, சூப்பரான டேஸ்ட்ல மீன் நான் சமைச்சு வைக்கிறேன், நாங்க இன்னைக்கு நைட் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. சரி அப்ப நீங்களாவது மத்தவங்களாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விருந்துக்கு இன்வைட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புவாரு. ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இவன் தான் இதெல்லாம் பண்றான், ஆனா சரியான எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோவமா இருப்பாரு. ஆனா மத்த போலீஸ்காரங்க உனக்கு இதெல்லாம் தேவையா, வந்தது வராம இந்த மாதிரிலாம் வம்பு வளர்த்துட்டு இருக்க ஊர் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துல இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பசங்க இப்போ கிடைக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த இவரை விட பார்த்தீங்கன்னா வேலைக்காரர் இருக்காரு, அவருக்கு தான் ரொம்ப வாடி போயிடுவார். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை வேற அவருக்கு வந்துடும். உடனே இவர் என்ன சொல்வாரு, நம்ம செய்யறது இப்போ வெளியே தெரிஞ்சா வந்து நம்மள தப்பானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளோட பசியை பத்தி நமக்கு தான் தெரியும். ஆமா நீங்க செய்யறதுலாம் தான் என் பசியை தீக்குது அப்படின்ற மாதிரி பைத்தியம் மாதிரி இருந்தாலும் பேசிட்டு இருப்பான். அதாவது மனுஷங்களுக்குலாம் நாய் பேர் வைக்கிறது, நாய்க்குல மனுஷன் பேர் வைக்கிற மாதிரி இப்போ என்ன சொல்வாருன்னா, அந்த அவனுக்கு வந்து இது மாதிரி சமைச்சா தான் பிடிக்கும், இந்த மாதிரி பீஸ் எல்லாம் மட்டும் அவனுக்கு சமைச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேரை சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆளா இருக்கிறது ஒரு நாயா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா இவங்க கடத்துறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆள் இருக்கான் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ரெக்கார்ட் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுப்பான். இப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருப்பான். அவனை வல்கட்டாயமா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன் கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு தூக்கி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பாரு. இங்க எங்க கடைகள்லாம் இருக்கு, எங்க தூக்கிட்டு போறீங்க, விடுங்க அங்கல் சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் இவர் மறைஞ்சிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குமோ தெரியாது, அந்த பையன் திடீர்னு காணா போயிடுவான், அந்த ஆளும் மறைஞ்சு போயிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிப்பாரு. இந்த மாதிரி இவன் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை கடத்திட்டு போறான், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போனது காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இவனால பிடிச்சி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் யாரும் எதுவும் பண்ணல, நான் அந்த மாதிரிலாம் பசங்களை பண்ணல இவர் சொல்லிட்டே இருப்பாரு. நீ உண்மையை ஒத்துக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் பசங்களை அந்த மென்மையான தோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படி அதாவது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றது அப்படின்றத சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த வேலையை மட்டும் தான் நான் பார்ப்பேன், ஆனால் நான் கொலைலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதில் போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ இந்த ஹீரோ இருக்கல அவர் என்ன சொல்வார்னா, இவன் வந்து எதுவும் பண்ணல, ஏன் அப்படின்னா இவன் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான், மிஸ்யூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கான், மற்றபடி அவன் வேற எதுவும் பசங்களை பண்ணல. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தவங்க உயிரோட விளையாடுறதும் மானத்தோட விளையாடுறதும் ரெண்டு ஒன்று தானே, இதுக்கு கொடுக்குற தண்டனை இதில் கொடுக்கணும், அது எப்படி உயிரோட விளையாட மட்டும் ஒரு தண்டனை, மானத்தோட விளையாட தண்டனை இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கேட்கும்போது அவங்க சிரிச்சுட்டு காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, எனக்கு அந்த ஃபைல் டீடைல் ஃபுல்லாவே வேணும், இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிள்ளைங்க வந்து இப்படி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைல் தானே வேணும், இந்தாங்க பச்சை கலர், இந்தாங்க மஞ்சள் கலர், இந்தாங்க ப்ளூ கலர், எல்லா ஃபைலையும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு கிண்டலா தான் கொடுப்பாங்க. உடனே இவர் ஹீரோ அப்பவும் கடுப்படிச்சு விட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க வந்துட்டு ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்கு போகும்போது உங்க அப்பா இப்படி அப்படி மாறி விளையாடிட்டு பேசிட்டே போவாங்க. அவர் ரெண்டு பையன் இந்த பக்கம் போவோம், ஒரு பையன் மட்டும் தனியாக இந்த பக்கம் போவான். அந்த பையனை பார்த்தோன்னா பின்னாடி போய் கார்ல வந்து யார் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ வேலைக்காரனும் அவனோட ஓனர் ரெண்டு பேர் கார்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கட்சிக்குள்ள மயக்க மருந்து தடவிட்டு அந்த பையனை வந்து அந்த பையன் கிட்ட வந்துருவாங்க. ஒரு ஆளோட அட்ரஸ் சொல்லி அவன் எங்க இருக்கான், அந்த வீடு எங்க இருக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாய் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மயக்க மருந்து பிடிச்சி அந்த பையனை உள்ள தூக்கி போட்டு கூட்டு போயிருவாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பையன் கிடைச்சிருக்கான்ற மாதிரி ரெண்டு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்கும். இதே இந்த ஆள் வந்து பைத்தியம் மாதிரி என்ன சொல்றது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் எல்லாத்தையும். கொஞ்சம் தூரம் அவங்க போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ ஆஃபீஸர் ஹீரோ இருக்கார்ல அவரும் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடும், அது சரியா ஓடாது. உடனே அவங்க நடு ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ யாராவது வந்து ஹெல்ப் கேட்கலான்னு. இது காட்டு பகுதியாக இருக்கிறதுனால யாருமே வர மாட்டாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் இந்த கார் வரும். இந்த கார் ஒரு வேலை விஷயமா தான் வெளியே வந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா கடத்தி முடிச்சு அந்த பசங்க கிட்ட இருக்க வாட்டர் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள தண்ணி வந்து மடக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடும். அதில் என்னமோ இந்த ஒரு மாதிரியாவே இருப்பார், சைக்கோதனை அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கரெக்டாக அந்த கார் வரும், அவங்க அதை நிப்பாட்டுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு நிப்பாட்டினோட பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்ற கேட்கும்போது திரும்ப அரெஸ்ட் பண்ண போறீங்களா நினைச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. அதோட வேற என்ன வேணும்னு கேட்கும்போது இல்லை எங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆச்சு, கொஞ்சம் வந்து அதை டோ பண்ணிட்டு போங்களா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு பையனை கடத்தி வச்சிருக்காரு, அதனால வந்து என்ன சொல்லுவாரு, நான் முக்கியமான வேலை விஷயமா போறேன், என்கிட்ட இது பழைய மாடல் கார், அந்த மாதிரி வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்ல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ரொம்ப நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரோட்ல அதிகமா வண்டியே வரல அப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் என்ன சொல்வாருன்னா, நான் முடியாது அப்படின்னு சொல்றேன், நீங்க என்ன வற்புறுத்தி இந்த விஷயத்தை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆமா அப்படியே வச்சுக்கோங்க, இப்போ எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கி தொடங்க அது அந்த மாதிரி கயிறு அதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது டிரைவர் என்ன சொல்வாருன்னா இருக்குன்னு சொல்லுவாரு. சரி போய் டிக்கி தொடங்க அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா டிக்கில தான் அந்த பையனை வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த டிக்கியை திறக்கும்போது இந்த ஆள் வந்துட்டு ஓனர்ட்ட வந்து என்ன இப்படி சாச்சு என்னன்னு கேட்கும்போது அந்த ஆள் வர துப்பாக்கி ரெடி பண்ணி வச்சிருவாரு. கரெக்டா டிக்கி ஓப்பன் பண்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள தான் அந்த பையன் இருப்பான். ஆனா அதுக்குள்ள கார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்னன்னு கூட திறந்த பக்கம் அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அவருக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் போயிடுவாரு. இந்த வயசானது ஒரு போலீஸ்காரர் இருந்தாரு, ரிட்டையர் ஆகுறாரு. அவர் வந்து ஒரு பேரை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவார். அவன் பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரத்தை தூங்க மாட்டான், அந்த தாத்தாக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். தாத்தா வந்தா தான் சாப்பிடுவான், தாத்தா வந்தா தான் தூங்குவான், அந்த மாதிரி தான் இருப்பான். தாத்தா போலீஸா இருக்கனால அவர் எப்பவுமே வரும்போது அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இந்த தடவை என்ன சொல்வாருன்னா, டாய்ஸ் எல்லாம் கிடையாது, உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒன்று காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்றாரு. அந்த கண்ணு தான் அந்த பையன் காட்டுவார். அந்த பசங்களுக்கு தான் கண்ணு ரொம்ப பிடிக்கும்ல, அதை வாங்கி கையில பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் அவர் வந்துட்டு இது வந்து நம்ம கேஷ் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது இவரோட மருமக வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை வேகமாக கூப்பிடுவாங்க. இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்கட்டும், அதெல்லாம் வேற எனக்கு ஒரு நாள் லீவ் போட்டுமே அவன் என் கூட இருக்கதான் ஆசைப்படுறான் தாத்தாவும் சொல்லுவாரு. உடனே வல்க டைம் அந்த பையனோட அம்மா வந்து கூப்பிடுவாங்க.
அப்ப இவருக்கும் தான் செய்றது தப்பா அப்படின்னு கூட அவர் யோசிக்க மாட்டாரு. அவர் நம்ம சாதாரணமா தான சொல்லி குடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இவர் நெனைப்பாரு. அவங்க அம்மாக்கு அது சுத்தமா பிடிக்காது. சின்ன பசங்க கிட்டலாம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பையனை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்படியே இங்க 2 சைக்கோ இருக்காங்கல்ல, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, கொள்றாங்க அப்படின்றதையும் அப்பப்ப காட்டிப்பாங்க. இப்ப இவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு பையன் அந்த மாதிரி பண்ணாங்களா, அந்த வேலைய தான் அவங்க ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து மிஸ் ஆயிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க வந்துட்டு இவங்க மேலே சிபிஐ இருக்காங்களா, அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இவங்க வரது வந்து இந்த மாதிரி வராங்க, அவங்க பண்றது எதுவுமே சரியா இல்ல, நாங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதாவது தேவையில்லாம ஊர்ல பெரியவங்க எல்லாம் போய் அரெஸ்ட் பண்றன்ற பேர்ல வாரண்ட் இல்லாம போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா கமிஷன் கொடுத்துட்டு நீங்க ஏதோ ரிட்டையர் ஆக போறீங்க, இந்த கேஸ் நல்லபடியா முடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஊர்ல போய் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஆள் வச்சு நான் பாத்துக்கிறேன், அவர் நல்லா பாப்பாரு, நீங்க இது வரைக்கும் போன வரைக்கும் போதும், அதுவும் நீ அதாவது ஹீரோ சொல்வார், நீ உன்னால ரொம்ப பேர் கெட்டு போயிடுச்சு, இனிமே இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சரமாரி நல்லா பயங்கரமா திட்டுவாரு. அதோட நீங்க உங்க வேலைகளை பார்க்கலாம், நீ ஊருக்கு கிளம்பலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, இந்த கேஸ் நம்ம விடக்கூடாது, கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு நினைப்பாரு. இவருக்கும் இப்போ இந்த கேஸ்ல ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு தான் பேர வயசு பசங்க அப்படின்றதுனால இப்போ அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஆர்வமா இந்த கேஸ்ல இறங்கி அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ வீட்டுக்கு இந்த ஆள் வந்திருப்பாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தார்ல, அந்த ஆள் தான் இது. அவர் வந்து உட்காந்துட்டு இவர்கிட்ட பேசணும்னு சொல்வாரு. நீ யாருனே தெரியாது, எதுக்காக இங்க வந்திருக்க, எதா இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து பாரு அப்படி இப்படின்னு சொல்வாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, இல்ல சார் இது வீட்ல தான் பேசணும் அப்படி இப்படின்னு சொல்வாரு. சரி சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புனோனே உங்க நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்பாரு. எதுக்கு என் நம்பர் அப்படின்னு, இல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லுவாரு. சரி நோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் என்ன வேலை பண்ணாரோ அது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து அனுப்பியிருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். அதோட இப்போ என்ன பண்ணுவாரு, அந்த வேலைக்காரன் அவர்கிட்ட சைகை காட்டிடுவாரு. இப்போ அந்த வேலைக்காரன் வந்துட்டு இவரோட கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது டக்குனு அவர் வந்து சுதாரிச்சுட்டு பார்க்க தான் ஒரு மாதிரி மென்டல் மாதிரியான தெளிவா பேசுவார். என்ன சொல்வாருன்னா, இன்னும் நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு நான் போகல அப்படின்னா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த வீடியோலாம் வந்து போலீஸ்ல கொடுத்துருவா, அது அப்லோட் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ண தெரியாது, அதனால அப்படியே அமைதியா விட்டுருவாங்க. இப்போ உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு என்ன வேணும், எவ்வளவு பணம் வேணும், என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட இருந்து அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு பணம்லாம் வேணாம், எனக்கு வேற ஒரு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, நான் இந்த மாதிரி அவர் நல்ல டிகிரி ஹோல்டர், அவர் டிகிரி படிச்சு முடிச்சு வந்தாலும் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்குறீங்களா, அதெல்லாம் நான் லைவா பார்க்கணும், அதை என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் நினைக்கணும், அதெல்லாம் அப்படி அதில் நான் ஆராய்ச்சி பண்ணணுன்ற மாதிரி இந்த ஆள் பேசுவான். அதுக்கிட்ட அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதுதான் என்னோட ஆசை, அடுத்தாப்புல நீங்க எதுவும் செய்யறதா நீங்க கூப்பிடுங்க, நான் இது வரைக்கும் அதை பார்த்ததே இல்லை, அந்த மாதிரிலாம் பார்க்கணும், எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம், நீங்க கடத்திட்டு போற வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத அந்த மூமெண்ட்ல நான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சைக்கோ எல்லாம் ஒரு கூட்டு சேர்ற மாதிரி இருக்கும். இந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். உடனே அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு சரி ஓகே நான் அடுத்ததா பண்ணும்போது உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுவாரு. அவரோட நம்பர் மாதிரி மாத்திப்பாங்க. அப்பதான் சின்ன வயசுல அவருக்கு நடந்ததை நினைச்சு பார்ப்பாரு. அப்ப அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் அதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருப்பாரு, கழுத்துல அந்த வாட்டர் பாட்டில தொங்க விட்டுருப்பாரு. அப்ப அவர் அவங்க அம்மா தேடிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க அவங்க இருக்க மாட்டாங்க. உடனே மாடிக்கு அங்கேயும் சொல்லிட்டு வீட்டுல தேடிட்டே இருப்பாரு, கிடைக்கவே மாட்டாங்க. அப்ப ரூம் ஜன்னல் வழியா அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் பார்க்க கூடாததெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பயந்து போயிடுவாரு. பயந்து போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல வாட்டர் பாட்டில் தொங்குது பாத்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணி அதை வந்து உறிஞ்சு குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாட்டர் பாட்டில் உறிஞ்சு குடிக்கும்போது பாத்தீங்கன்னா அது பத்தாது அவருக்கு. உடனே அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்பத்திலிருந்து அவருக்கு வந்து இந்த ஹேபிட், இந்த மாதிரி பயம் வரும்போது திரும்ப இந்த மாதிரி வேலை பார்க்கணும். ஏன்னா அவருக்கு அந்த வயசுல பார்த்தது தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அந்த ஆள் போயிட்டார்ல, இவர் வந்து வேலைக்காரன் வந்து இவர்கிட்ட என்ன கேட்பாருன்னா, எதுக்காக நீங்க அவனை விட்டீங்க, அவனை நீங்க விட்டுருக்க கூடாது அப்படி இப்படின்னு வந்து கேட்பான். அது கூட இவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம கூட்டத்துக்கு வந்து ஆள் கம்மியா இருக்கு, நீயும் நானும் தான் இருக்கும், அவனும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், அவன் நம்ம கூட இருக்கிறது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், அதனால நீ அவனை பத்தி பெருசா எடுத்துக்காத, அவன் எப்படியா இருந்தாலும் திரும்ப நம்ம கிட்ட தான் வருவான் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்ப கூட்டணி வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இப்போ இங்க ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு, யாரையும் வந்து டவுட் பண்ண முடியல, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது இல்லாம எல்லாரும் வந்து தப்பா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வேலையும் பார்க்க முடியல. அதாவது இப்ப ரொம்ப ரொம்ப அவருக்கு சிரமமா இருக்கும். இந்த வேலை நீ பார்க்க வேணாம் வேற அனுப்பி விட்டுருப்பாங்க. அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சிட்டு இருப்பாரு. இங்க இந்த வயசான சார் ஆஃபீஸர்கள் அவர் டிவில பார்க்கும்போது அந்த பசங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு டீடைல் சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இந்த நேரம் பார்த்து இந்த வேலையை பார்க்க வேணாம்னு வர சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோ கிட்ட அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இதுக்கப்புறமா நம்ம வந்து இது இல்லீகலா பார்க்கலாம், லீகலா நம்மள பார்க்க விட மாட்டாங்க, நம்ம அன்அஃபிஷியலா இந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவங்க அப்பாவோட செல்வாக்குல தான் அவருக்கு இந்த வேலை கிடைச்சது, அவரோட திறமையால எனக்கு இந்த வேலை கிடைக்கல, அது மட்டும் இல்லாம நான் ஒரு முட்டாள் அப்படி இப்படி தன்னை ரொம்ப தாழ்த்திப்பாரு. ரெண்டாவது எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு மிஸ்டர் பீன் பிடிச்சதுனால நான் கார்ட்டூன் பார்க்கறேன், எனக்கு வந்து இவர பேர் என்ன ஜாக்கி சான் பிடிச்சதுனால நான் கராத்தே, அந்த மாதிரி தான் எனக்கு எதுவுமே எனக்கு பிடிச்சது இல்லை, எனக்கு எந்த திறமையுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு. இப்போ ஒன்று இவங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் எதா இருந்தாலும் வெளிப்படையாவே பேச மாட்டேங்கிற, நான் மற்றவங்களோட ரொம்ப க்ளோஸாக பேசுறது பழகிறது உனக்கு பிடிக்கல, அதே நீ என்கிட்ட வெளிப்படையாவே சொல்ல மாட்டேங்கிற, ஏன் மனசுக்குள்ளே வச்சுக்கிற, அது இல்லாமல் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது உனக்கு பிடிக்கல, அதே நீ சொன்னா நான் மாற்றிக்க போறேன், நீ அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுட்டே இருப்பாங்க. உனக்குள்ள திறமை இருக்கு, அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இதாகும் அதாகும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த வயசான ஆஃபீஸர்கள் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கமிஷனர் இருக்காரு, அவர் பார்க்க வருவார். அவர் ஒரு பார்ட்டில தான் இருப்பாரு. அந்த பார்ட்டிக்கு வந்து இவர் இன்வைட் பண்ணிருக்க மாட்டார். இவர் திடீர்னு வந்துருவாரு. வந்துட்டு இங்க என்ன பார்ட்டி நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. நான் உங்களை இன்வைட் பண்ண மறந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் அந்த கேஸ் நான் திரும்பவும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. வேண்டாம் வேண்டாம் அந்த தலைவலியே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒத்துக்கவே மாட்டாரு. பார்ட்டிக்கு வந்துட்டீங்க, கூப்பிடாமே வந்துட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்லா நிறைய சாப்பிடுங்க, எல்லா ஐட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்போ ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கும். ஏன்னா ஹீரோ வந்து அவர் சோகமா இருந்தாலும் அந்த வருத்தத்தோட வீட்டில் அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசியிருப்பாரு. உடனே அவங்க கிளம்பி வந்திருப்பாங்க நினைச்சு இப்போ வந்து பெல் அடிக்கனால அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. நினைச்சிட்டு இப்போ ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீ அப்ப இருந்த மூலியம் இப்போ இருப்ப நினைச்சிட்டு அவங்க வந்திருக்காங்க, இப்போ அவங்க வர நேரத்துக்கு நான் இருந்தேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அதனால என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அது நான் இந்த ட்ரெஸ்ல இருக்கேன், இந்த மாதிரி அவங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, சரி நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு அங்கேயும் ஓடுவாங்க. இப்போ பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கணும் ஹீரோ சொல்லுவாரு. பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா பாத்ரூம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கட்டடியில் ஒளிஞ்சிக்கணும் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கதை திறந்து பார்க்கும்போது அவரோட ஆஃபீஸர் இருக்காரு, சீனியர் ஆஃபீஸ், அவர் தான் வந்திருப்பாரு. இவங்க தலை இடிச்ச உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. இல்ல என்னோட பெண் ஹேர் பின் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிப்பாங்க. அப்ப அவருக்கு புரிஞ்சிடும் 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட இவர் வந்து ஒரு கேஸ் அந்த விஷயமா தான் இவர் பார்க்க வந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்ல அவர் சொல்ல வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வல்க டைம் அவங்க
அவங்க கூப்பிட்டு போய் இப்போ சாப்பிட வைப்பாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடும்போது நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நான் எங்க படிக்கிறேன், எங்க தங்கியிருக்கேன், என்ன இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அது கூடவே இந்த சமையல் வந்து நான் சமைச்சு நினைக்கிறீங்களா, நாங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ரெண்டுமே கிடையாது. இவர் தான், அதாவது ஹீரோ இருக்கார்ல, அவர் சமைச்ச சமையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிமாறுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து அந்த கேஸ் டீடைல் திரும்பவும் படிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த சார் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இதை நம்ம அன்அஃபிஷியலாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எதுக்கு சார் நம்ம அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவமா வரும். சொன்னா புரிஞ்சுக்க, இது மேல எடுத்து உள்ள பிரஷராக இருக்கிறனால நம்ம அஃபிஷியலாக போய் பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம இது என்ன எது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். சரி கேஸ் டீடைல் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேர் அதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோக்கு ரொம்ப கோவமா தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இவரும் பேசிட்டாங்கிறது இப்போ கிளம்பிடுவார். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ நேரம் பேசிட்டே இருப்பீங்க, ஏன் எல்லாம் வயிறு பசியோட இருக்கீங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்வார். என்னன்னு கேட்பாரு. இல்லை தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ரூமில் தான் 2 பேர் அப்பா அம்மா பேசிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு என்னன்னா, உங்க இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு தனியாக பவர் இருந்திருக்கும், எனக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கும். இப்போ எல்லாருமே வந்துட்டு உங்களால் தயவுல தான் எனக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சதுன்னு நினைக்கிறாங்க, எனக்கு திறமையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்க எப்பவுமே வந்து நான் ஆசைப்பட்டதை நீங்க செய்ய விட்டதே இல்லை, உங்க ஆசையை தான் எனக்குள்ள திணிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, என் ஆசையை நான் உனக்கு திணிக்கிறேன், நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன், இதே நீ வேற ஏதாவது நினைச்சிருந்தா கூட அதை தான் நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் ஹீரோக்கு இந்த மாதிரி ஆகணும் தான் ஆசை, அது அவங்க அப்பா மூலியமா வந்ததுனால அவருக்கு வருத்தம். அது அவர் எப்படி சொல்வாருன்னா, நீ இதை நினைக்கிற அப்படின்றனால தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இதே நீ வேற ஏதாவது ஆகணும்னு நினைச்சிருந்தா கூட நான் அது மாதிரி ஆக்கியிருப்பேன், என்னைக்குமே ஆசைக்கு நான் தடங்களா இருந்தது கிடையாது, தடையாவும் நான் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வாரு. அது மட்டும் இல்லாம உனக்குன்னு திறமை இருக்கு, அதை நீ வந்து ப்ரூவ் பண்ணிக்க. அது இல்லாம நீ வந்து அதை நீ உன்னோட இதுல அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா அது இல்லன்ற மாதிரி நீ வந்து நடந்துக்கிட்டா அது சொல்ல மாட்டாங்க, நீ அப்படி நினைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவருக்கு புரியுற மாதிரி தான் சொல்வாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவங்க அப்பா அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அப்பா பேசுறத பார்த்தா நியாயமா தான் இருக்கும். இப்போ போலீஸோட கெடுபிடி அதிகமாக இருக்கிறதுனால எந்த பசங்களுமே தனியாக இருக்க முடியாது. ஸ்கூலில் நிறைய போலீஸ் போட்டுப்பாங்க, இவங்க எங்கேயுமே போய் அவங்கள வந்து கடத்த முடியாது. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை கடத்திட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஆள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து நின்றுட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இப்போ அந்த பையன் கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அது பேரை சொல்லும்போது அது பொம்பளை பிள்ளை அப்படின்றது தெரிய வரும். அதை பார்த்தோன்னா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. ஆமா பசங்களாம் கிடைக்கல, அதனால கிடைச்சது தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு வேலைக்காரன் சொல்லுவான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஆள் சும்மா இருந்தா கூட இவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு ஒன்று அப்படி உடனே இவருக்கு வந்து கோவம் வந்துடும். இது வந்து தப்பு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகிட்ட பேச்சு கொடுக்கும். உனக்கு பயமா இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு பயமா இல்லை அப்படின்னு சொல்லி அதை சொல்லிடும். இவரை பொறுத்த வரைக்கும் பயப்படணும், அது ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ஆள் ஒரு சைக்கோவா இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, இந்த பிள்ளை இவ்வளவு தெளிவா பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மயக்கம் வந்து எடுத்து அந்த பிள்ளைய மயங்க வச்சுட்டு இந்த வேலைக்காரங்க என்ன சொல்வாருன்னா, கொண்டு போய் அந்த பிள்ளைய கொண்டு போய் அதே இடத்துல போட்டு வந்துருங்க அப்படின்னு போது இப்போ அந்த வீடியோ எடுத்தாலும் என்ன சொல்வானா, எதுக்கு அப்படி பண்றீங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், நான் இதை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவர் என்ன சொல்லிருக்கணும்னா, அப்ப நீ வா உன்ன ஃபர்ஸ்ட் செய்ற அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி செஞ்சிருக்கணும். அதை விட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, இது வந்துட்டு எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன், அதை நல்லா மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இவருக்கு இது விருப்பமே இருக்காது, இது நம்ம பண்ணி ஆகணுன்ற மாதிரி இவர் பண்ணுவாரு. இதுல விளையாடாதீங்க, அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியறதுக்குள்ள கொண்டு போய் அதே இடத்துல விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்வாரு. வேலைக்காரன் தான் சொல்வாரு. வேலைக்காரன் வந்து சரி கிடையாது, இவரை விட அவன் பயங்கரமா இருக்கிறதுனால என்ன சொல்வாருன்னா, அவன் தனியா போனா ஏதாவது பண்ணிடுவான், நீ துணைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு அந்த ஆளையும் துணைக்கு அனுப்புவாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா அந்த கார்ல அந்த பிள்ளைய விடுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ யாரும் தூரமா நின்னு ஏதோ பண்றாங்கன்ற மாதிரி ஹீரோக்கு அவருக்கு தெரிஞ்சிரும். உன்னை துரத்திக்கிட்டே ஓடுவாங்க. அந்த பிள்ளைய அங்க இறக்கி விட்டு இவங்க தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. பயங்கர இருட்டா இருக்கும். அதனால யாருன்றது முகம் சரியா தெரியவே தெரியாது. அவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா பார்க்க தான் நோஞ்சானங்க மாதிரி இருக்காங்க. இந்த போலீஸ்காரங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவருக்கு அடிபட்டுரும், அந்த வயசானவருக்கு அடிபட்டுரும். இன்னொருத்தர் வந்து துரத்திட்டு போவாரு. செவரெல்லாம் ஏறி வேக வேகமா குதிச்சு ஓடி போயிருவாங்க. கையில மாட்டவே மாட்டாங்க. உடனே இவரை வந்து பத்திரி என்னாச்சு அப்படின்னு இவருக்கு சொல்லிட்டு அப்புறம் மத்த போலீஸ்க்கு சொல்லிட்டு இந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துக்கு திரும்ப ஹீரோ போவாரு. அதுக்குள்ளே இவங்க 2 பேருமே தப்பிச்சு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த சைக்கோ ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கேட்பாரு, உங்களை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல போலீஸ்காரங்க தான் பார்த்தாங்க, துரத்திட்டு வந்தாங்க, ஆனால் நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அவங்க யாரும் பார்க்கல, கன்ஃபார்மா தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா யாருமே பார்க்கல, ஏன்னா ரொம்ப இருட்டா இருந்தது, முகம் யாருமே தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல தெரிஞ்சா பெரிய கேஸ் ஆயிடும்னு சொல்லியிருப்பாரு. உங்களை நம்ம கார்ல போனாங்களா, அந்த காரை மட்டும் அங்கே விட்டு வந்திருப்பாங்க, அவசரத்துக்கு எடுக்க முடியாம ஓடி தானே வந்துட்டாங்க. அப்போ கார் இருந்தால் நம்மளும் மாட்டி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட கார் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் அடுத்த ஐடியா பண்ணிடுவாரு. அது கூட அந்த வேலைக்காரங்க கிட்ட என்ன சொல்வாருன்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு அவன் வந்து உன்னோட கசின் அப்படின்னு சொல்லு போலீஸ்காரங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லி காரை வந்து நம்ம காணும்னு சொல்லிடுவோம், அப்போ யாரோ எடுத்துட்டு போய் ஏதோ பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுல இருந்து தப்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு திரும்ப ஓடி வந்தார்ல, எங்கே வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி வழி டைம் ஓடினாங்களா, ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ளூ அங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்க தான் வந்திருப்பாரு. அவர் வந்தது போலவே அவருக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு, அதாவது கழுத்தில் போகிற ஒரு மாலை மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு இங்கே வந்திருப்பாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் அடையாளம் பார்க்கல, யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பார்த்து பேசி கண்டுபிடிச்சு வச்சுப்பாங்க. என்ன ஒரு முறை சொல்லணும், கார் எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லணும், எல்லாம் பேசி வச்சுப்பாங்க. அந்த டைமில் தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கார கழுத்தில் ஒரு மாலை போட்டுருப்பி, அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அது அங்கே தான் விழுந்துருச்சு, அப்போ இன்னும் அவங்க மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு அடிபட்டிருக்கலாம், அதனால இவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. அப்போ இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி யாருன்றது சரியா தெரியல, அந்த மாலை யாரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்பதான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லாமே படிக்கிற பசங்க தான், எல்லாருமே பசங்களா தான் இருக்காங்க, எல்லாரும் ஒரே வயசு உள்ளவங்களா இருக்காங்க, வேற எதுவுமே க்ளூ கிடைக்க மாட்டேங்குது யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்பதான் அந்த ஹீரோக்கு ஒரு யோசனை வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு கேஸ் நடந்ததுல, அந்த கேஸ்ல இவங்க ப்ரூஃபா வந்து ஒரு எவிடன்ஸா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்க, ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டில் தான் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அப்ப கூட அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அந்த ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து வாட்டர் பாட்டில் அங்க தான் இருந்திருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் வந்து அப்ப கண்டுக்க மாட்டாங்க, ஏதோ அங்க உள்ளவங்க யாரோட அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து இந்த வாட்டர் பாட்டில் வேணும்னு கேட்கும்போது அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, திடீர்னு வந்து நீ அதை காணும் இதை தேடி நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க அந்த பொருளை எனக்கு எடுத்து கொடுக்குறீங்களா
பாத்தீங்களா இல்லையா, அன்னைக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த வாட்டர் பாட்டில் இங்க தான் வச்சிருந்தேன், அந்த டேபிள் மேல ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க கண்டுக்காம இருக்கும்போது இதுக்கு மேல நான் அமைதியா பேசுவேன்னு நினைக்காதீங்க, உங்களால மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது, நான் தான் ரிப்போர்ட் கொடுக்கணும், இஷ்டத்துக்கு உங்க பேர்ல ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு இப்போ ஹீரோ கோவம் வந்து மிரட்டணும்னு பாத்தீங்கன்னா போய் தேடி தரேன்னு சொல்லிட்டு அவரும் போய் தேடி கொடுக்க சொல்லுவாரு. உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவர் மேல தான் டவுட் வந்துரும், ஏன்னா இவரோட வேலைக்காரன் தான் அந்த செயினை போட்டுருப்பாரு அந்த மாலை அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. உடனே அவர் விசாரிக்க தான் இங்க வந்திருப்பாங்க. அவர் இங்க இருக்க மாட்டாரு, எனக்கே தெரியல அவன் எங்க போனான்னு தெரியல, நேத்து நைட்ல இருந்து அவனை காணோம், அதோட என் காரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அந்த நாய் கூட பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அந்த நாயை வளர்ப்பாரு. அந்த நாய்க்கு வந்து அவர் போடுற சாப்பாடுலாம் வந்து வித்தியாசமான சாப்பாடா இருக்கும். அதாவது ஏன்னா வந்து இந்த அவர் இந்த மாதிரி வேலை பார்க்கறாருல அந்த மாமிசங்களை தான் போடுவாரு. அதை சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க வேற எதுவும் சாப்பிடல அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கும். அதுக்காக இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அவரை இல்ல நீங்க இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு வரணும்னு திரும்பவும் என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களான்னு கேட்பாரு. ஆமா இந்த தடவை வந்து வாரண்டோட தான் வந்திருக்கும் அப்படின்னு. வாரண்டா ஏன் பேர்ல அப்படி இப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி நடிப்பாரு. இப்போ என் நாய் வந்து தனியா இருக்கு, அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாரு, தனியா இருக்கு, அதை விட்டுட்டு வரது எனக்கு சிரமமா இருக்கு, வீட்டில் ஆள் கூட இல்ல அப்படி இப்படின்னும் போது அது நீங்க வாங்க அந்த நாய் வந்து நாங்க பாத்துக்கிறோம், அது இல்லாம நீங்க இல்லாம கூட அவன் கரெக்டா இருப்பான், அவன் இன்னும் நல்லா சேஃபா அவன் இருப்பான் அப்படி. அதாவது நாய் இருக்குல்ல அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க இப்போ ஸ்டேஷன் கூட்டு போக வேற இடத்துக்கு கூட்டு வருவாங்க. அவர்கிட்ட வந்து அந்த வேலைக்காரர்ல அவரை பத்தி விசாரிப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா அந்த வேலைக்காரனை பத்தி எனக்கு பெருசா ஒன்றும் தெரியாது, சின்ன வயசுல இருந்தே தலைமுறையா அவங்க பரம்பரையா எங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது இவன் என் கூட சேர்ந்து விளையாடுவான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே அவன் என் கூட சேர்ந்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் ஊரை விட்டு வரும்போது ஏற்கனவே 2 மர்டர் பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படியே எனக்கு இதெல்லாம் தெரியாது, இங்க வரும்போது ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டா நான் வேலை போட்டு கொடுத்தேன், அவன் இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பான்னு எனக்கு தெரியாது, அவன் ரொம்ப அப்பாவி அப்படி இப்படின்னு எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டே உட்கார்ந்திருப்பாரு. இப்போ இவங்க பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இவர் வந்து இவரோட போக்குல விசாரிச்சா தான் சரி வரும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையனை வந்து வர வைப்பாங்க. அந்த பையனுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க கழுத்துல ஒரு வாட்டர் பாட்டில் மாட்டி விட்டுட்டு இவனை பேரன்ற மாதிரி இவர் கொஞ்சிட்டே இருப்பாரு. அந்த பையன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இப்போ இவர்கிட்ட அனுப்பி இப்போ பேசுப்பான்னு சொன்னோன்னா அவருக்கு அந்த பையன் அதாவது வாட்டர் பாட்டில் வேற மாட்டிருக்கான். அப்படி பார்த்த உடனே அவருக்கு மைண்ட் மாறும் பாத்தீங்களா. போய் கிட்ட போய் பேசும்போது இவருக்கு அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தோன்னா நீ வச்சிருக்க வாட்டர் பாட்டில் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அது தெரியான்னு சொல்லிட்டு அந்த கேட்பாரு. இல்ல நான் தரமாட்டேன், இது என்னோடதுன்னு சொல்லிட்டு பையன் சொல்லுவான். நீ தரல நான் அதை பிடிங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அவர் பிஹேவ் பண்ணுவாரு. அதை பார்த்தா இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்களும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சுதாரிப்பு ஆயிடுவார். இதுக்கு மேல நம்ம சொன்னோம்னா நம்மளே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சிருவாரு. சரி இதுக்கு மேல இவனை வச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, ஒரு உண்மையை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு கூட்டு போகும்போது நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க, தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கேயே நடிப்பு போட்டுருவாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரனை காணும் தேடிட்டே இருக்காங்களா. அப்போ ஸ்டேஷனில் வந்துட்டு அவர் மேலே எங்கே இருக்காரு என்ன இதுன்ற மாதிரி ஒரு என்கொயரி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுவாங்க. இப்போ அன்னைக்கு வந்து அவரோட கழுத்தில் மாலை வந்து மிஸ் ஆயிருக்கும்ல, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போக வேண்டாம், ஏன்னா இதுக்கு மேலே போனால் சரியில்லை, இவன் தான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இப்போ எப்படின்னா இவனோட மாலை தான் நாங்கள் விழுந்திருக்கணும்னு உனக்கு பயமா இருக்கான்னு கேட்கும்போது ஆமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா ஏற்கனவே ஊரில் அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்கான். இப்போ இங்கிருந்து எங்கேயும் ஓட முடியாது அவனால, என்னால் இனிமேல் ஓடவே முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி பைத்தியம் மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். நீ பயப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவார்னா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கல அந்த ஆள் முன்னாடியே எல்லாரையும் பண்ற மாதிரி அந்த ஆளையும் அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாரு. அதோட அங்கேயே அவர் கதை முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளவு பேர் பண்ண மாதிரி இப்போ இவருக்கும் இதான் நிலைமை அப்படின்றத பார்த்தோன்னே இந்த வீடியோ எடுத்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ டக்குனு எதுவுமே நடக்காத மாதிரி இவர் என்ன சொல்வார்னா அவர் வளர்க்குறதுல அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போடணும், ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு ட்ரே வச்சிருக்கேன், அதில் கறியெல்லாம் வச்சிருக்கேன், அந்த கறி எடுத்து வெளியே வை, அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு பயங்கரமா ஒரு மாதிரி ஆகும். அது சைக்கோக்குள்ளேயே பயம் வர மாதிரி. அதோட அவர் போய் ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பயந்து போய் அங்கே போட்டு தலை தெறிக்க அப்படியே வெளியே ஓடி போயிடுவாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு வந்து அந்த பேரா இருக்கார்ல அவர்லாம் வந்து இப்போ ஊருக்கு வராங்க அப்படின்னு அவர் தாத்தாக்கு கையில் பிடிக்க முடியாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஊருக்கு வரீங்களா எந்த எதுவும் சொல்லவே இல்லையே, சரி சரி வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பார். வீடியோ காலில் பேசுறவங்க அவருக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும், பேரன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைக்கோ என்ன பண்ணுவானா அவரை பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருப்பான். அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ஒரு பெட்டியில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் தேவையானதை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடணும், இங்கே நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுவான். இப்போ இங்கே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரர்ல அவரோட ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் காணும்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்க வீட்டுக்கார அந்த மாதிரி காணுமே அவர் வந்தாரா அப்படி விசாரிப்பாங்க. அவர் இது வரைக்கும் வீட்டுக்கே வந்தது கிடையாது, என்ன எதுவுமே பார்த்தது கிடையாது, இங்கே ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, நான் ஏதாவது தெரிஞ்சா உனக்கு சொல்றேன், ஒரு வேலையில் ஆகுனா கூப்பிட்டு விசாரணைன்ற பேரில் கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த ரொம்ப சலிச்சிட்டு போவாங்க. இந்த சைக்கோக்குள்ள அடுத்து இங்கே எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டு இருப்பான். இங்கே இவங்க யாருன்னா அந்த ஹீரோட லவர் இங்கே இருக்காங்கல்ல அவங்களை இப்போ கடத்துறதுக்காக தான் பிளான் பண்ணி இங்கே வந்திருப்பா. அதே மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களே கடத்திட்டு போயிடுவான். அதோட பார்த்தீங்கன்னா போகிற வழியில் திரும்பவும் ஒரு அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்கும். அது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுவாரு. இந்த வேலையை செஞ்சு முடிச்ச அந்த சைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்தால அந்த ஆளுக்கு வந்து கால் பண்ணி என்ன சொல்வானா இப்போ நீ அதை லைவா பார்க்கணும் தான் நினைச்சேன், இப்போ ஒரு ஆளை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இப்போ நீ வந்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துக்கு நீ வந்தீங்கன்னா அதை நீ லைவா பார்த்து நீ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஓனவர் இப்போ திரும்ப வரல அந்த அட்ரஸ் சொன்ன உடனே அதை சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு இவர் கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இனிமேல் நம்ம அவனை விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு டவுட் வச்சுட்டே தான் தேடிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அட்ரஸுக்கு இப்போ இந்த ஆள் இருக்கால வீடியோ எடுத்துட்டு இருந்தவர் அவரும் கரெக்டாக அங்கே வந்துருவாரு. இப்போ பார்த்தியா இது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் லைவாக கொஞ்சம் கூட அதுக்கும் ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு போய் கிட்ட போய் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கும். அதால் ரொம்ப மும்முரமாக வீடியோ எடுத்து பார்த்த உடனே இந்த ஆள் என்ன பண்ணுவார் வேலைக்காரனே அந்த மாதிரி தான் பண்ணாரு. இந்த ஆளோட கதையை எங்கேயே முடிச்சு விட்டுருவாரு. இதை வந்து அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ எல்லாருக்கும் எதை ஆரம்பிக்கிறாங்களோ அதை தான் முடிவுன்ற மாதிரி அந்த ஆளுக்கும் அதிலே முடிவு கிடைச்சிருக்கும். இவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பயந்து போய் வெளியே போயிட்டான், இவன் நியூஸ் வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஆளோட வேலையை முடிச்சு வச்சிருப்பாரு.
திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆள பார்க்கணும் அப்படின்றதுக்காக மறுநாள் வீட்டுக்கு வருவாரு. எதுவுமே நடக்காத மாரி ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. பாட்டு கேட்டுட்டும், கார கழுவிக்கிட்டும், அது மாரி ரொம்ப நார்மலா ஒரு பாட்டுக்கு இருப்பாரு. இப்ப இவர் வரத பார்த்தோனே, திரும்பவும் என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா கேட்பாரு. அரெஸ்ட் பண்ணலாம் வரல. சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாரி இவர் பேசுவாரு. ஏன்னா, இவருக்கு இவர் மேல தான் டவுட் ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டே இருக்கு. அவருக்கும் அது தெரியுது. ஆனா, அதுலருந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டே தான் இருக்காரு. ஏன்னா, எந்த எவிடன்ஸுமே அவருக்கு இன்னும் ஆதாரமா கிடைக்கவே இல்ல. அதோட இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க ஃபோட்டோஸ் அந்த டீட்டெயில் இருக்கும்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படின்ற மாரி யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆள் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க அடிக்கடி பார்த்து தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க ஒரு டவுட்டா அவங்களுக்கு ஒரு க்ளூ குடுக்குற மாரி சொல்லியிருப்பாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி ஒரு க்ளூ கிடைச்ச மாரி இருக்கும். இப்ப ஹீரோனையும் அந்த ஆள் கடத்தி வச்சிருக்கான். அது இப்ப இன்னும் ஹீரோக்கு தெரியாது. அவங்க வேற ரூம்ல தானே தங்கியிருக்காங்க. அதனால அந்த விஷயமும் இவருக்கு தெரிய வரல. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவர் மாரி வேஷம் போட்டுட்டு இப்ப வந்திருப்பான். யார பிக்கப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆஃபீசர் இருக்கார்ல, அவரோட பேரன் இப்ப வரதா சொல்லியிருந்தால வீடியோ கால்ல. அவங்களோட ஃபேமிலிய கூப்பிடுறதுக்காக கார் டிரைவர் வந்து வேஷம் போட்டுட்டு இங்க கார்ல அவங்களலாம் கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஆக்சிடென்ட் மாரி நடந்துரும். ஆக்சிடென்ட் நடந்தோனே என்ன இப்படி சடன் பிரேக் போட்டுட்டே இருக்கீங்க, பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த ஆஃபீஸரோட மகனுக்கும், மருமகளுக்கும், அந்த பேரனுக்கும் வந்து இவர் வந்துட்டு இந்த மாரி சைக்கோ அப்படின்றதெல்லாம் தெரியாதுல்ல. அவர் டிரைவர் நினைச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. இவர் வரும்போதே வந்து எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இவர் டக்குன்னு இந்த மாரி பேசிவிட்டு ஃபோன வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் சடன் பிரேக் போடுறத பார்த்துட்டு, ஏன் இப்படியே போட்டுட்டே இருக்கீங்க? ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசிய போடுங்க. ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவரும் ஜன்னல க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போடுன்ற பேர்ல போடுவாரு. போட்டீங்கன்னா, அவர் வந்து மயக்க மருந்து போட்டு விட்டுட்டு மூஞ்சில மாஸ்க்க போட்டுக்கிட்டு, அவருக்கு மட்டும் அந்த மயக்க மருந்து போகாத மாரி பண்ணிப்பாரு. அதோட பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு வந்து எல்லாம் மயக்கமானோன பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வழக்கம் போல அந்த பையன மட்டும் இது பண்ணிப்பாரு. இப்ப இவர் ஃபோன் அடிச்சிட்டே இருப்பாரு. ஃபோன் யாரும் எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு டவுட் ஆயிடும். என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் ஆயிடும் அவருக்கு. இப்ப அங்க தொட்டு இங்க தொட்டு நம்ம வீட்ல இந்த மாரி நடக்க போகுது அப்படின்ற மாரி ரொம்ப கவலையா இருக்கும். இப்ப அவருக்கு வந்து இப்ப எல்லாருமே நியூஸ் பரவிடும் இந்த மாரி பையன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல காமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன பிள்ளையில போட்ட ட்ரெஸ்ஸ வந்து இப்ப உள்ள சைஸ்க்கு தகுந்த மாரி தச்சு வச்சிருப்பாரு. அதே ஷூ, அதே சாக்ஸ், அதே மாரி யூனிஃபார்ம், கழுத்துல வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. இத போட்டு தன்னை ஒரு ஸ்கூல் பையன் மாரி அவர் நினைச்சுக்கிறாரு. அந்த வயசுல என்ன நடந்ததோ அதே மாரி இப்ப தானே கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாரு. இதுக்கு மேலே போலீஸ்காரங்க நம்மள தான் இது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு இப்ப அவங்க டைரக்டாவே இவர்தான்ற மாரி அவங்கள்ட்ட பேசி வம்ப வளர்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த பையன வேற காணோம், இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இவர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் தான் அவரோட இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டார்ல. வேற ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. அந்த பையனை மயக்க மருந்து குடுத்து தான் மயக்கத்துல இருப்பாரு. இப்ப தேடி வந்துருவாங்க. ஹீரோவும் அந்த ஆஃபீஸர் இங்க தேடி வந்துருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவர வந்து அந்த ஆஃபீஸர் வயசானவரா இருக்கறனால ஈஸியா அவர் வந்து அடிச்சு அவர உட்கார வச்சிருவாரு. இப்ப இந்த ஹீரோ வந்து அங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க தனியா இருக்கா, அதுவும் அபார்ட்மெண்ட்ல தனியா இருக்கா. அவள பத்தி நீ நினைக்கவே மாட்டியா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் வேணுமா இல்ல உன்னோட சீனியர் ஆஃபீஸர் வேணுமான்னு முடிவு பண்ணு. யாராவது ஒருத்தர தான் நீ காப்பாத்த முடியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இங்க ஃபுல்லா மயக்கமா இருக்க அந்த ஸ்மெல் வந்து அந்த மாரி வச்சிருப்பாரு. தான் மட்டும் அதாவது என்ன சொல்றது மாஸ்க் போட்ட மாரி இருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர இருமலா வரும், மயக்கமா வரும். ஆனா அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அவர் போய் அந்த பையனை எப்படியா காப்பாத்தி நடப்பாரு. இவரு வந்து அந்த தாத்தா இருக்காரு பேரனை வந்து எப்படியாவது காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. அந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டே இருக்கும். அப்ப இங்க கன் ஷூட்லாம் நடக்கிற மாரி இருக்கும். அதுல வந்து அந்த ஆள ஷூட் பண்ணிருவாங்க. அப்படியே ஒரு இடத்துல மயங்கி கிடப்பாரு. இப்ப இவருக்கு வந்து உடம்பு முடியாம போயிடும். இப்ப ஹீரோ வந்து பார்க்கும்போது என் பேரன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்னு சொல்லுவாரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அவரோட ஆஃபீஸோட பேரனை வந்து ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு பூட்டிட்டு அந்த சாவியை வந்து கழுத்துல தொங்க போட்டுருந்தாரு பார்த்தீங்களா ஒரு வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள வந்து சாவியை போட்டு வச்சிருக்காரு. அப்ப இவர் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள தண்ணி இல்லாம சாவி சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ போய் அந்த சாவியை திறந்து அதாவது வாட்டர் பாட்டில திறந்து பார்த்தோன்னா சாவி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு போய் அந்த பையனை வந்து காப்பாத்திடுவாரு. அதோட அந்த பையனை தூக்கிட்டு வந்து அவரையும் சேஃபா கூட்டு வந்துருவாரு. ஒரு வழியா இந்த சைக்கோ குரூப் ஃபுல்லா போய் தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் வந்து இப்போ வீட்டுக்கு தெரிய வரும். அவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணா லட்சணமா சாரிலாம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அவங்க அம்மா வந்துட்டு எங்க படிச்ச, சமைப்பியா, நல்லா சமைக்க தெரியுமா, எங்க தங்கி இருக்க, ஒரு கேள்விக்கு பதில் வரதுக்குள்ள அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா மாறி மாறி கேட்டுட்டு இருப்பாங்க. உன்னை இங்க தப்பிச்சு போறதுக்காக அவங்க வந்துட்டு நான் செப்பல் இங்கேயே போட்டுட்டு வந்துட்டு நான் போய் கழட்டி விட்டுட்டு வந்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா நீ பரவாயில்ல நீ சொல்லு அப்படி இப்படின்னு கேட்கும்போது அப்ப எல்லாத்துக்கும் பதில் வந்து ஹீரோவே சொல்லி முடிச்சிருவாரு. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு கேட்கும்போது இல்லன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் ஆமான்னு தலையாட்டுவாங்க. அதோட உங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் சம்மதிச்சு உங்க கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுவாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அதோட இந்த ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணி என்ன சொல்வாரு அப்படின்னா, நீங்க அடுத்த வாரம் வந்துட்டு எங்க வீட்ல தான் ஒரு வாரம் தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்வாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கும் ரெண்டு பேருமே அவருக்கு பழக்கம் தானே, அதனால ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதோட பேரன்லாம் இப்ப கூட்டிட்டு வந்ததுனால பேரனுக்கு சாப்பாடு ஊட்டுறது பாத்துக்கிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அதோட ரோட்ல ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்கும், அதையும் தூக்கிட்டு வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த நாய்க்குட்டி இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கட்டில் மேல படுத்துக்கிட்டு அது உச்சா போய்க்கிட்டு அந்த மாதிரி இருக்கு. என்னடா கட்டில படுத்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படி கேட்டுட்டே இருப்பாரு. அதாவது இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிலாம் வளர்க்கும் போது மனசு ரிலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. எது நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா, இது அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படி இப்படி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு அவர் சந்தோஷமா வைப்பாரு போன். அந்த மாதிரி தான் இப்ப இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. ரொம்ப த்ரில்லா அந்த மாதிரி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த கதையும்.